பிரெட்டுக்கும் ஒரு வாசனை உண்டு என்று என் பிரெட்டில் தான் தெரிந்து கொண்டேன். ஆஹா, கவிதை கவிதை. ப்ரெட்டு பண்ணலாமா? ஃபஸ்ட் டைம் ப்ரெட்டு சொதப்பிச்சு இல்லையா, அதனால் இந்த தடவை செகண்ட் டைம் திரும்பவும் நல்லா பார்த்து வீடியோ ஆன்லைனில் மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து கரெக்டாக இந்த தடவை பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். நல்லா அது ரைஸ் ஆகிருந்துச்சு. ஆஹா சூப்பர் அப்படின்னு குத்து. அதுக்கப்புறம் ரோல் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டேன். திருப்பி ஒரு 40 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா ரைஸ் ஆகிருந்துச்சு. ஆஹா சூப்பர் அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஆயில் தடவி அவனுக்குள்ளார வைக்க செட் பண்ணியாச்சு. 350 டிகிரி வித் 25 மினிட்ஸ் அரௌண்ட் வச்சேன். அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். வச்சுட்டு ஒரு போய் ரிலாக்ஸ்டாக போய் உக்காந்துட்டேன். சூப்பராக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஓப்பன் பண்ணேன். இதோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு நல்ல ஹேண்ட் க்ளவுஸ் வாங்கணும். பார்க்க என்னமோ சூப்பராக வந்திருக்கு. எடுத்து டேபிள் மேலே வச்சு அந்த வெயிலுக்கும் அதுக்கும் பழன்னு இருந்துச்சு. ரொம்ப பதப்போடு தான் அதை கவுத்தி போட்டு செக் பண்ணுறேன். ரெட் என்னமோ பொதுக்குன்னு தான் உழுது. ஐயோ, எனக்கு ஓப்பன் பண்ணவே பயமாக இருக்கே. ப்ரெட்டு நைஃப்லாம் இல்லை, வீட்டில் இருக்கிற ஒரு நைஃபு. நான் என்னமோ சிக்கன்னு மட்டனெல்லாம் கட் பண்ணுற மாதிரி அதை உட்காந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் டைம் ப்ரெட் நைஃப் வாங்கணும். ஸ்டில் அப்படி தான் இருக்குது. இந்த தடவையும் ப்ரெட்டு ஃபெயிலியர் தான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ பார்த்து தான் படித்து பண்ணேன். கொஞ்சம் ஃபெட்டப் ஆகிட்டேன். சாஃப்டாக இருக்குது, ஆனால் உள்ளே அப்படி இருந்துருச்சு. என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரில. திருப்பி அகெயின் நான் எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுறேன். கைண்ட் ஆஃப் ஃபெட்டப். பார்த்துக்கலாம், அடுத்த தடவை சூப்பராக பண்ணிடலாம். டாடா, பாய்.